இது தீபிகா அருணுடன் கதையோசை. மண் சிறுகதை. எழுதியவர் ஜெயமோகன். முதலில் சிங்கன்மலை வெளுத்தது. பச்சைத்தழை குவியல் போல நீலவான பின்னணியில் குளுமையும் ஈரமுமாக ஓங்கியிருந்த மலை. அதன் உச்சியின் நீலம் கரைந்து செந்நிற மண் தெரிந்தது. பின்பு வெறுமை கசிந்து இறங்கியது. மலையை மூடிக் காவி நிறத்தில் ஒரு துணியுறை விழுந்துவிட்டது போல உச்சி வெயிலில் அந்த வெந்த மண்மேடு நின்று புகை மேகப் பொதிகள் வானத்தின் கூசும் ஜுவாலையில் கீழ் நுனிகள் பற்றி எரிய ஸ்தம்பித்து நிற்கும். பிறகு பிரமை பிடித்ததைப் போல மேற்கு நோக்கி நகரும். சரிவில் விழுந்து மறையும். இரவு சரிந்த பிறகு சாந்தியடையாத ஆவி போல மலையின் சுவாசம் கொம்பன் சுரம் தாண்டி வரும். ஆனைக்குளத்தின் விண்டு வெடித்த பரப்பில் தூசு பறக்க சுழன்று மேலேறும். வெந்த வாடை கமிழ கொம்பன் விளை ஊரின் தெருக்கள் தோறும் அலையும். கதவுகள் தோறும் தட்டி ஒலி எழுப்பும். அழைப்பது போல, நினைவுறுத்துவது போல. பிறகு அதன் இறகுகள் உதிரும். தொய்ந்து கீழே சரியும். எல்லையின்றி தெற்கு வானம் வரை விரிந்து கிடந்த சருகு புதர்கள் மண்டிய பொட்டல் வெளியில் தவழும். ஓயும். வெறுமை தாழ முடியாத கிழவர்கள் திண்ணையின் இருட்டில் கண் விழித்தபடி படுத்திருப்பார்கள். நெஞ்சை முட்டி மேலெழும் பெருமூச்சை தள்ளாமையுடன் ஊதியபடி அர்த்தமற்ற வார்த்தைகளில் புலம்புவார்கள். உருவற்ற நினைவுகளின் பாரம் இருட்டோடு சேர்ந்து அவர்கள் மீது விழும். வறண்ட மனங்களிலிருந்து ஆவி எழும். அது காதுகளில் வெம்மையாக மோதும். கண்கோடிகளில் குளிர்ந்து கசிந்து திரண்டு சுட்டும். சுருக்கங்கள் வழியாக பரவி வழியும். மலை இறங்கி வரும் காற்று முன்பு ஒரு புதுப்பெண் போல் இருக்கும். சந்தன மணம், மண் மணம், மலர் மணம், உப்பு மணம். குளிரும் கிளுகிளுப்புமாக மெட்டியும் கொலுசும் ஒலிக்க வரும். அந்தரங்கமாக இருளில் வருகிற காலடி ஓசை. கதவின் கிரீச்சிடல். குளிர்ந்த தோள்களின் அணைப்பு. மெல்லிய விரல்களின் வருடல். குறுகுறுத்து புல்லரிக்க வைக்கும் மூச்சுக்காற்று. இருளில் சில சமயம் விம்மல்கள் ஒலிக்கும். காடு கரிந்துவிட்டது. பாறைகளில் வழியும் நீரின் வெள்ளைப்பட்டைகள் கரிய தடங்களாக மாறிவிட்டன. தாகம் கொண்ட கீரிகளும் மிளாக்களும் பாம்புகளும் ஊருக்குள் புகுந்து பரபரப்பூட்டிய நாட்களும் சென்று மறைந்தன. ஓங்கிய வாளுடன் இளித்தபடி உறைந்த சுடலை மாடனுக்கு மேலே நட்டு வைத்த துடைப்பம் போல நிற்கிற பட்டுப்போன ஆலமரம். வரிவரியாக நிழல்கள் அவை காற்றில் தரை மீது இழுபடுகின்றன. சருகுகள் மண்டிய திண்ணைகளுடன் பூட்டப்பட்ட வீடுகள். வரிசையாக நீளும் தெருக்கள். சில திண்ணைகளில் சில சமயம் தென்படும் கிழங்கள். தூசுச் சுழல் நகரும் தெருவில் ஒரு மிருகம் கூட இல்லை. இரவின் மயான நிசப்தத்தில் சுவர்கோழிகள் கூட வீறிடுவது இல்லை இப்போது. பின்னிரவில் எதிர்மலைக் காற்று சுவர் சுவராக மோதும். தலையில் அடித்துக் கதறியபடி பொட்டல் மீது பாயும். சருகுவெளி மீது மணல் மழை. பூமியின் அலறல். இரவின் மயக்கம் தெளிந்து விழித்த காதுகளுக்கு அது தூரத்து புயல் போல பிரமை கூட்டும். சுழன்று சுழன்று கதவுகள் மீது ஆவேசமாக மோதுகிறது வேனல் காற்று. உளுத்துப்போன கதவுகள் படபடத்துத் துடிக்கின்றன. இற்றுப்போன வீடுகள் சரிந்து முழந்தாளிடுகின்றன. மூக்கு குத்தி தரை மீது விழுகின்றன. பொலபொலவென்று உதிர்கின்றன. 3 நாள் முன்புதான் ஆனைமுக்கு சக்தி நாடாரின் வீடு சரிந்தது. வீட்டில் ஆள் வாசமில்லை. 2 வாரம் முன்பே அவன் பஞ்சம் பிழைக்கப் போய்விட்டான். நெற்று போல உள்ளீடற்று மட்கிக் கொண்டிருந்தது அவன் வீடு. விடாப்பிடியாக அதை பிடித்து வைத்திருந்த வடிவத்தில் இருந்த செங்கற்களுக்கும் உத்தரங்களுக்கும் விடுதலை. வீடற்று போன நாய் கருப்பி 4-5 நாள் ஊளையிட்டபடி கிராமத்தில் அலைந்தது. அதை கவனிக்க கிராமத்தில் யாருமில்லை. ஒருவேளை கஞ்சியில் கும்பியாற்றும் ஜனங்களின் கிராமம். எலியோ தவளையோ பிடித்து தின்ன வேண்டியதுதானே என்றார்கள். மனிதனைப் போல வெந்ததை தின்று வாழும்படி சபிக்கப்பட்ட ஜென்மமா அது? கருப்பி பொட்டலில் அலைந்தது. அதன் வயிறு விலாவில் ஒட்டியது. எலிக்கும் தவளைக்கும் மனுஷர்களோடு என்ன உறவு? ஈரமற்றுப் போன பூமியில் எதற்காக அவை தங்கியிருக்க வேண்டும்? நம்பிக் கெட்டது கருப்பி. அதன் நாக்கு வெளியே வந்து தொங்கியது. வறண்டு மாவு படிந்து வெடித்த நாக்கு. அதன் மூக்கு பழுத்துவிட்டது. கண்களில் பீளை அடித்துவிட்டது. தெருத்தெருவாக அது தவித்தோடியது. வாசல் வாசலாக நின்று கூவியது. சாக்கடைகளும் கருகிவிட்டிருந்தன. கரிய மண்ணை கருப்பி முகர்ந்தது. முன்னங்கால்களாலும் பின்னங்கால்களாலும் ஆவேசத்தோடு தோண்டியது.
முனகியபடி ஊளையிட்டபடி சுற்றி வந்தது. இரவெல்லாம் வானம் நோக்கி தலை தூக்கி கவைக்கிடையில் வால் செருகி கூவி பினாத்தியது. எந்த உள்ளுணர்வு சொன்னதோ மாடசாமி கோவில் கிணற்றடிக்குப் போய்விட்டது. தோள் உயரமுள்ள சுற்றுச்சுவர். ஊருக்கே அமுதூட்டும் அம்மையின் சூம்பிய முலைக்காம்பு. எப்படி ஏறியதோ ஆழத்தில் ஜலத்தின் ஒளியில் வான நிழலின் அசைவைக் கண்டது. பாய்ந்துவிட்டது. ஜலமோட்சம் என்றான் அதன் உப்பிய உடலை உள்ளே இறங்கி எடுத்துப் போட்ட அப்புப்பண்டாரம். கும்பிஜலம் இல்லாமல் எத்தனையோ கிழங்கள் சாகும் கிராமத்தில் முட்ட முட்டக் குடித்த, வயிறு உப்பி சாகக் கொடுத்து வைத்த ஜென்மம். கிராமத்தின் கடைசி மிருகம். காவல் மாடனின் பைரவப்படையின் கடைசி போராளி. துக்கமாகத்தான் இருந்தது ஊரில். ஆனால் குடிநீருக்குத் தவித்து பறந்தது ஜனம். இறைத்த கிணற்றில் ஊற்றுக்கண் ததும்பி மீண்டும் குடம் முங்க 3 நாளாகியது. அப்பு பண்டாரம் பீப்பாய் வண்டியும் கையுமாக சரிவில் இறங்கி பொட்டல் தாண்டி அடிவானத்துக்குப் போனான். களைத்துப் போய் திரும்பி வந்தான். மேற்கே சரியும் சூரியனிலிருந்து உருவாகி வந்த செந்நிழல் போல பீப்பாய் வண்டியின் கலங்கல் நீர் கிராமத் தெருக்களில் வடுவாகியது. கிணற்று நீர் வற்றிக் கொண்டிருந்தது. ஆளுக்கு ஒரு குடம் என்று ஊர் கட்டுப்பாடு. கடைசி குடம் பிடிக்கும் ஜனங்களுக்கு வந்தது வண்டல் குழம்பு. வண்டல் சமையலின் ஒரு சுவையாகவே ஆகிவிட்டிருந்தது. பசி புரட்டிய குடல் சுருண்டு தெறிக்க குப்புறப்படுத்து தூக்கத்துக்காகத் தவித்த ஊரார் காதில் அப்பு பண்டாரத்தின் சிப்பளாக்கட்டை ஒலித்தது. சட் சட் சடக் சடக் அவனுடைய கணீர் குரல். மாடன் கோவில் திண்ணையில் சருகு மெத்தை மீது படுத்தபடி பண்டாரம் பாடுகிறான். கரகரத்த தொண்டை. உச்சஸ்தாயியில் அது ஓங்காரம் போல எழுந்து வானை முட்டுகிறது. சிப்பளாக்கட்டை அவனுக்கு மூச்சு போல. மாறாத தாளம். பாட்டின் கார்வை மார்பை நிறைக்கிறது. பண்டாரத்துக்கு சங்கீதம் தெரியாதுதான். ஆனால் மனசை பாடலாக மாற்றிவிடத் தெரிகிறது. மாடன் மகனல்லோ மலராசா வீரசிங்க காடங்குல கொழுந்து கண்ணான சிங்கமூப்ப. கேட்டவர்களின் உயிர்க்குலையை பிசைகிறது பாடல். எல்லோரும் பாடி வளர்ந்த பாட்டுதான். கொம்பன் சுரம் தாண்டி புல்லறுக்கப் போவார்கள். பசுமையும் ஈரமுமாக கிடக்கும் காடு. புல்வெளி பூத்திருக்கும். வண்ணாத்திப் பூச்சி பறக்கும். அடியெடுக்க ஒருவன் வரி முடிக்க இன்னொருவன் என்று மாறி மாறி பாடுவார்கள். உச்சிமலை சிங்கம் மலையாகவும் சரிவின் ஊர் கொம்பன் விளையாகவும் பெயர் பெற்ற கதை. தலைமுறைகள் பாடி வளர்ந்த கதை. அத்தலைமுறைகள் இன்று மண்ணாகிவிட்டன. அவர்களின் சுடலைகளில் ஊன்றிய தென்னம் விதைகள் இன்று மரமாகி மண்டை உலர்ந்துவிட்டன. அவர்களின் நினைவுகளை ஒற்றையடிப் பாதையில் கால் தடம் அழிக்கும் காற்று அழித்துவிட்டது. சிங்கமூப்பன் இருக்கிறான். வயதென்றும் காலமென்றும் மனித மனம் போடும் சகல கணக்குகளுக்கும் அப்பால் வாசம் செய்கிறான். பெரிய மச்சு வீட்டில் சாய்ப்பறையில் மல்லாந்து கிடக்கிறான். பத்மநாபசாமி மாதிரி படுத்திருக்கிறான். இடிந்து கொண்டே இருக்கிறது மச்சு வீடு. 4 பக்கமும் குட்டிச் சுவர்கள் வளைத்த கருகிய தென்னை ஓலைக்கூரை வேய்ந்த பெரிய வீடு. மூத்த நாடார் 4 வருடமாக வீட்டைப் பிரித்து மர விலைக்கு விற்றுத்தான் அந்திப்பாட்டை கழிக்கிறார். வானத்திலிருந்து வீசப்பட்ட குப்பை போல ஊர் மத்தியில் ஒரு புறம் சாய்ந்தபடி நிற்கிறது மச்சு வீடு. காயம் கொண்ட யானை போல தந்தங்களை மண்ணில் குத்தி குப்புற கிடக்கிறது மச்சு வீடு. வாழ்ந்த வீடு. தலைமுறைகள் பெற்றும் புணர்ந்தும் சண்டையிட்டும் வளர்ந்த வீடு. தலை சாய்த்து உயிரிழந்த வீடு. எல்லாம் போயிற்று. குலக்கிளைகள் செழித்த காலம் போயிற்று. இது சருகு உதிரும் காலம். அடிமரம் உதிரும் காலம். எஞ்சிய குச்சில் மூத்த நாடார் கெட்டியவளுடனும் 7 குழந்தைகளுடனும் வசிக்கிறார். காய்ந்த கொல்லைகளில் சருகு மெத்தை மீது பாம்பு உரித்த சட்டைகள் வெயிலில் மினுங்குவதை வெறித்தபடி வயல் பரப்பில் அமர்ந்திருப்பார். கூலி வேலை செய்து பழக்கமில்லாத உடம்பு. இப்போது பசி. மார்பின் ரோமங்கள் உதிர ஆரம்பித்துவிட்டன. தொழுவில் கல் இடுக்குகளிலிருந்து கரையான் எழுப்பும் செம்மண் பொங்கி வந்து குவிகிறது. வைக்கோல் போர் இருந்த இடத்தின் வட்டமான தழும்பை நாடார் பெருமூச்சுடன் பார்க்கிறார். யாரும் பார்க்கிறார்களா என்று சுற்றுமுற்றும் பார்த்த பிறகு கிழிசல் வேட்டியைத் தூக்கி கண்களைத் துடைக்கிறார். வெயில் ஏற ஏற வீட்டுக்குள் கூரையிலிருந்து ஒளிச்சட்டங்கள் விழுகின்றன. இருளை குறுக்கும் நெடுக்குமாக கிழித்து கூறு போடுகின்றன. தங்கம்மை சமையலறை படி மீது உட்கார்ந்திருக்கிறாள். அவரை அன்னிச்சையாக ஏறிட்டுப் பார்த்துவிட்டு மௌனத்தில் அமிழ்கிறாள். வீடெங்கும் நிரம்பியிருக்கிறது மௌனம். செவிப்பறைகளை கிழிக்கிற மௌனம்.
அழுதும் கூப்பாடு போட்டும் பிள்ளைகள் கூவிய காலம் போய்விட்டது. மூலைகளில் உண்டிக் கொள்கின்றன. சின்னையன் மண்ணைத் தின்கிறான். வீட்டுச் சுவர் முடுக்குகளில் குழியானை அருமையான மண்ணை குவித்து வைத்திருக்கிறது. பட்டு போல, மாவு போல, அவ்வளவு சன்னமான மண். சாணி ருசியும் சாம்பல் ருசியும் கொண்ட மண். சின்னையனுக்கு பசியே இல்லை. அவன் உதடுகள் வெடித்து, முகம் தாழ் போல வெளிறிவிட்டது. கண்கள் மஞ்சள் நிற சோழிகள் போல இருக்கின்றன. அவன் வயிறு மட்டும் உப்பிப் பருத்து, குடம் போல பளபளவென்றிருக்கிறது. எஃகு பாய்ச்சவே இல்லையே என்று மலங்க மலங்க விழித்தபடி பரம சந்தோஷத்துடன் சொல்கிறான். பசித்தால் பாவாடையை கழட்டி வீசி தரையில் படுத்து புரண்டு கூவும் பாக்கியம் அண்ணனை பின்தொடர்கிறது. இப்போதெல்லாம் அதுவும் அழாமலாகிறது. அதன் கண்களிலும் அந்த வெறிப்பு ஏறி வருகிறது. அழும் சுறுசுறுப்பைக் கூட இழந்து மௌனத்தில் ஒடுங்க அது பழகிவிட்டது. வெயில் பொழிகிற மதியத்திலும் பண்டாரம் பாடுகிறான். மண்டை மீது மோதுவது போல கேட்கிறது அவனுடைய சிப்பிளாக்கட்டை. பாவி அதை நிறுத்தித் தொலைக்க மாட்டானா என்று நரம்புகள் முறுக்கேறி ஓலமிடும் அளவு மாற்றமற்ற ஒரே ராகம். ஆனால் தாளம் ஒரு கணம் ஓய அவன் பாடல் மீண்டும் மெல்ல முளைப்பதற்கு முன் அந்த மௌனத்தில் அந்த தாளத்துக்காக பிரக்ஞை பரிதவிக்கிறது. பண்டாரத்தின் உடல் ஒடுங்கிவிட்டது. அவன் வயிற்றில் திரிதிரியாக நரம்புகள் புடைத்து விட்டன. முதுகு கூனிப் போய்விட்டது. குரல் மட்டும் ஒடுங்கவில்லை. கரும்பனை போல் தேகமையா காட்டு ரசா சிங்கமுப்ப உருக்கு போல் கையும் காலும் ஒரு சாமி சிங்கமுப்ப. நாடார் உடல் கூச எழுந்தமர்ந்தார். ஓடிப்போய் பண்டாரப்பயலின் மென்னியை முறிக்க வேண்டும் போல் இருந்தது. யாருக்காக பாடுகிறான்? 3/4 வீசம் காலியாகி சாகக் கிடக்கும் கிழங்களும் இடிந்த வீடுகளுமாக நிற்கிற இந்த ஊருக்கு ஒரு பண்டாரமும் அவன் பாட்டும் மட்டும்தான் குறைச்சல். கழனி விளைந்து களம் நிறைந்து கொண்டிருந்த போது அவன் வந்தான். வீட்டுக்கு வீடு சாப்பிட்டான். புலிகாளைப் போல உடம்பு, சிப்பளாக்கட்டையின் உச்சதாளம். ஊரின் ஐதீகப் பாடலில் அவன் ஆத்மாவும் கலந்தது. காவல் தெய்வம் மாடன் சன்னதியே அவன் வீடு. மாடன் மகன் சிங்கமூப்பனின் கதையே அவனுடைய மூச்சு. கொடை நாளில் தட்சிணை பெற்று குடித்துவிட்டு அலறுவான். உண்ட மயக்கத்தில் மல்லாந்திருப்பான். ஆபத்துக்கு உதவ வருவான். அச்சமின்றி எதையும் எதிர்கொள்ளுவான். அது அந்தக் காலம். விட்டுவிட்டு போக வேண்டியவன்தானே? தலைமுறைகளைக் கண்டவர்களுக்குத் தோன்றாத ஒட்டுதல் வந்தேரிக்கு எதற்கு? நாடார் காரித் துப்பினால் கபம்தான் கசந்து கசந்து வந்தது. பண்டாரத்தின் பாடல். கரும்பனை போன்ற உடலுடன் எஃகு போன்ற கை கால்களுடன் தன் சாதியினரை வழி நடத்தி வந்து காடு வெட்டி நாடாக்கி ஊர் ஸ்தாபித்த பெரிய மூப்பன் மாடசாமியின் மூத்த மகன். சொன்ன சொல்லுக்கு எதிர்ச்சொல் இல்லாமல் காட்டையும் நாட்டையும் ஆண்ட சிங்க மூப்பன். நாடார் மண் தின்று சப்பு கொட்டும் குழந்தைகளை பார்த்தார். மூப்பனின் கொள்ளுப்பேரனின் பேரக் குழந்தைகள். தலைமுறைகள் உப்பாகிவிட்டன. குன்று தேய்ந்து குளமான காலம் தாண்டிவிட்டது. கிழத்துக்கு வேளை வரவில்லை. மூத்த நாடாருக்கு ஞாபகம் தொடங்கிய நாள் முதல் படுக்கைதான். காலை கடன்களுக்காக ஒருமுறை கைத்தாங்கலாக எழுவதுடன் சரி. நாடார் சாய்ப்பறைக்குப் போனார். பெரிய காஞ்சிர மரக்கட்டிலின் மீது நிழலில் ஒளியிலுமாக கிழட்டு உடல் கிடந்தது. நெடிதோங்கிய உடம்பு, கன்னங்கள் உள்ளே ஒட்டி, உதடுகள் உட்புறமாக மடிந்து இழுபட்டு ஆழ்ந்த சுருக்கங்கள் இம்மியின்றி பரவிய முகம், கூரிய வளைந்த நாசி, மயிரற்ற இமைகள், மயிரற்ற புருவமேடு, கண்களாக சதையசையும் 2 குழிகள். அவை சில சமயம் விரிசலிட்டு திறக்கும். என்ன தெரியும் அதற்கு? நிழல்களா? உறவும் உலகமும் வெறும் நிழல்களாக மாறி 3 தலைமுறைகள் சென்றுவிட்டன. கிழம் படுத்திருக்கிறது. இனி காலம் என்ன செய்யும் என்பது போல செதில்கள் அடர்ந்த கரிய மண்டை, சிதிலமாகிய காது மடல்கள், கள்ளி போன்ற கை கால்களுடன் மட்கும் நெற்று போல ஓர் உடல். இன்னமும் துல்லியமான பசி. சரியான விசர்ஜனம். பிரமை பிடித்தது போல அதை நாடார் பார்த்து நின்றார். ஒரு கணம் அது மானுட இயல்புகளுக்கு எல்லாம் அப்பாற்பட்ட ஏதோ ஒன்று என்று எண்ணம் அவருக்கு ஏற்பட்டது. மாடனின் மகன்தானோ என்று ஒரு கணம் தோன்றியது. குற்ற உணர்விலும் பீதியிலும் அவர் உடல் சிலிர்த்தது. அவரது மரணத்தை காத்திருக்கிறோம், அதற்காக பிரார்த்தனை செய்கிறோம். நிற்க முடியவில்லை. திரும்பி ஓடினார். வெட்ட வெளிக்கு வந்தபோது ஆசுவாசம் ஏற்பட்டது. எவ்வளவு பெரிய பாரம்! மாடசாமி, எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை? என் பிள்ளைகள் கண்முன்னே சாகின்றன. ஊரே விட்டு போகிறது. நான் என்ன செய்வேன்? எப்படி மீள்வேன்? திருவனந்தபுரத்துக்கு போகலாம், அல்லது சென்னைக்கு, பெங்களூருக்கு,
குப்பை பொறுக்கலாம், மலம் அள்ளலாம், தெருவில் உறங்கலாம். எல்லாரும் அப்படித்தான். ஆனால் எப்படிப் போவேன்? இந்த பாரத்தை என்ன செய்வேன்? விட்டுவிட்டு போனால் என்ன? ஐயோ, அதற்கும் முடியவில்லையே. நாடார் ஆங்காரத்துடன் வற்றல் மார்பில் மடேர் மடேர் என்று ஓங்கி அறைந்தார். பண்டாரம் பாடிக்கொண்டிருந்தான். இந்த முழு ஆடியோ புக்கையும் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான கதைகளையும் முழுசா கேட்க மாசம் ஒரு சின்ன தொகையை சந்தாவா செலுத்தி கதை ஓசையில தொடர்ந்து கேளுங்க. விவரங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இது தீபிகா அருணுடன் கதை ஓசை.